உலகின் முடிவு வரை நம்மோடு இருப்பேன் என்று வாக்கருளின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து அனுதினமும் எங்களை அன்போடு வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, புஸ்தக சுருளின் முத்திரைகளை உடைக்கின்ற பொழுது நிகழ்வனவற்றை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். இந்த நாளிலும் 6வது முத்திரையை திறந்த பொழுது நிகழ்ந்த அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டிருக்கிற பொழுது நீர் எங்களோடு பேசும்படி வேண்டுகின்றோம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றவற்றை கேட்டு அதனை உட்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி, ஆமேன். ஆட்டுக்குட்டி புஸ்தக சுருளின் ஒவ்வொரு முத்திரைகளையும் உடைக்கையில் நம்மை அச்சுறுத்தும் பல காட்சிகளை தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்றோம். முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுது கடவுளின் வார்த்தை எங்கும் புறப்பட்டு சென்று தீமையான அதிகாரங்களின் வலிமையை குறைத்து விடுகின்றது. 2வது முத்திரை உடைக்கப்படுகையில் பூமியில் அதிக இரத்தம் சிந்தப்படுகிறது. 3வது முத்திரை திறக்கப்படுகையில் பூமி பஞ்சத்தால் அழிக்கப்பட்டது. 4வது முத்திரை திறக்கப்பட்ட பொழுது மரணம் பூமியை பார்வையிடுகின்றது. 5வது முத்திரை திறக்கப்படுகையில் இரத்த சாட்சிகளின் கூக்குரலை கேட்கின்றோம். கிறிஸ்துவுக்காக இறந்தோருக்கு கிடைக்கும் ஸ்லாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. 6வது முத்திரை உடைக்கப்படுகையில் திகிலூட்டும் பிரபஞ்சத்தையும் இறுதியில் நிகழும் பயங்கரங்களையும் காண்கின்றோம். 6வது முத்திரைக்கு பின்பு 7வது முத்திரை உடைக்கப்படும் வரை ஒரு பெரிய இடைவெளி ஒன்று திருமறையில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடைவெளியில் சொல்லப்படும் காரியங்கள் 7வது அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் உலகின் இறுதியில் வர இருக்கும் பெரும் உபத்திரவம் சொல்லப்பட்டுள்ளது. இதுபோன்ற பெரும் துன்பம் உலகில் இதுவரை நடந்ததில்லை. இதே செய்தியை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். இதுவரை நடந்திராத துன்பம் நிகழும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தீய சக்திகளும் இறுதியாக செய்ய வேண்டிய தங்கள் பங்கினை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றன. இதனால் பூமிக்கு வர இருக்கும் இறுதி அழிவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதியில் இந்த இறுதி அழிவில் தங்கள் பங்கை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்ற வான தூதர்களையும் அவர்கள் வைத்திருக்கின்ற காற்றை குறித்தும் நாம் காண்கின்றோம். 6வது முத்திரை திறக்கப்பட்ட காட்சியின் இறுதியில் யார் நிலை நிற்கக்கூடும் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதற்கு பதிலாக 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள காட்சியில் கடவுளின் ஊழியக்காரர் பாதுகாக்கப்படுவதாக நம்பிக்கையும் உறுதியும் தரப்பட்டிருக்கின்றது. 6வது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு 7வது முத்திரை திறக்கப்படுவதற்கு இடையேயுள்ள இடைவெளியில் 4 வகையான காற்றுகள் குறித்தும் வானதூதர் குறித்தும் கடவுளின் பணியாளர்கள் பாதுகாக்கப்படுவது குறித்தும் சில உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 வானதூதர்கள் பற்றிய செய்தி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் வாசிக்கின்றேன். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். 4 என்கின்ற எண் பூமியின் 4 எல்லைகளையும் 4 வகை காற்றுகளையும்
சுட்டி காட்டுகின்றது. பூமியின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் 4 காற்றுகளையும் பிடித்து கொண்டிருப்பது வர இருக்கின்ற உலகளாவிய துன்பத்தை குறிப்பிடுகின்றது. 4 வானதூதரும் உலகம் முழுவதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் கைகளில் வைத்திருக்கும் 4 காற்றுகளும் உலகில் வர இருக்கும் நியாய தீர்ப்புகளை சொல்லுகின்றன. 7ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில் பூமிக்கும் கடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் ஆற்றல் 4 தேவதூதர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பூமி ஒரு சதுர தட்டையான பூமி. அதன் 4 மூலைகளிலும் 4 தேவதூதர்கள் அழிவின் காற்று வீசுவதற்காக காத்திருக்கிறார்கள். பூமியின் 4 மூலைகளிலிருந்தும் யூதாவில் வெளியேற்றப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பதை பற்றி ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. பூமியின் 4 மூலைகளிலும் இருந்து வரும் முடிவை குறித்து எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கிலிருந்து வரும் காற்றுக்கள் அனைத்தும் சாதகமான காற்று என்பது பண்டைய மக்களின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் பூமியில் குறுக்காக வீசிய காற்றுகள் தீங்கு விளைவிக்கின்றவை என்று அவர்கள் நம்பினர். எனவே பூமியின் மூலைகளில் தேவதூதர் குறுக்காக வீசும் காற்றை கட்டவிழ்த்து விடுவதற்காக தயாராக இங்கே இருக்கின்றனர். இயற்கையின் அனைத்து ஆற்றல்களும் வானதூதரின் பொறுப்பில் இருப்பதாக பொதுவாக மக்கள் நம்பினர். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நெருப்பின் தூதன் பற்றியும் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தண்ணீரின் தூதன் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. காற்றுகளை கடவுளின் ஊழியர்களாகவும் அல்லது முகவர்களாகவும் குறிப்பிடுவது பழைய ஏற்பாட்டின் சுவராசியமான அல்லது அழகிய கருத்துக்களில் ஒன்று என்று நாம் கூறலாம். தென்கிழக்கில் இருந்து வீசிய சூறாவளி காற்று அனைத்து தாவரங்களையும் வாட்டி அழித்தது என்றும், சூறாவளியிலும் புயலிலும் கடவுள் வழிநடத்துகிறார் என்றும் நாகும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இறைவாக்கு உரைக்கின்றார். கர்த்தர் தெற்கின் சூறாவளிகளுடன் செல்கிறார் என சகரியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் எரேமியா 4:13 காற்றுகள் கடவுளின் இரதங்கள் என்றும், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கடவுள் சூறாவளியைப் போல் தம் இரதங்களுடன் வருகிறார் என்றும், யோபு 37ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் காற்று கடவுளின் சுவாசம் என்றும், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் காற்று மலைகளை பிளக்கிறது என்றும், ஏசாயா 40:7ஆம் வசனத்திலும் 40ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் காற்று புல்லை வாட்டுகிறது என்றும், நாகும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 18ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலும் ஓடை, நதி மற்றும் கடலை காற்று உலரச் செய்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இறுதி நாட்களுக்கு முன் வர இருக்கின்ற பயங்கரங்களில் ஒன்று புயல் காற்று என்பதை திருமறை கூறுகின்றது. கடவுள் தமது சத்துருக்களை காற்றுக்கு முன்பாக புழுதியாக அழிப்பார் என 83ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலும், கடவுளின் நாள் சூறாவளியின் நாளாக இருக்கும் என ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், கர்த்தருடைய சூறாவளி அதன் சீற்றத்தில் புறப்பட்டு துன்மார்க்கரின் தலையில் விழுகிறது என எரேமியா 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும், எரேமியா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களிலும், கர்த்தருடைய காற்று சிரோக்கோ வனாந்தரத்திலிருந்து வந்து நிலத்தின் வளத்தை அழித்துவிடும் என ஓசியா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், தேவன் தம்முடைய 4 காற்றுகளையும் ஏலாமின் மேல் அனுப்பி
மக்களை சிதறடிப்பார் என எரேமியா 49 அதிகாரம் 36 வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. 4 வானதூதரும் பூமியின் 4 மூலைகளிலும் நின்று பூமியின் 4 காற்றுகளையும் தங்கள் கைகளில் பிடித்து கொள்கின்றார்கள். கடவுளின் நியாய தீர்ப்புகளை பூமியில் கொண்டு வரும் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 2 வசனத்தில் 5வது தூதன் ஒருவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனை நான் வாசிக்கின்றேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். 5வது தூதரை பற்றி 2 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று, அவர் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருகின்றார். கிழக்கிலிருந்து தான் சூரியன் பூமிக்கு மிக அதிக வாழ்வு அளிக்கும் ஒளி போன்றவற்றை கொண்டு வருகின்றது. மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனத்தில் இயேசுவை காண வரும் ஞானியர் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்கின்றார்கள். எனவே கிழக்கிலிருந்து வரும் தூதன் நன்மை தருகிறவர், பாதுகாக்கிறவர் என நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இவ்வாறு வருகின்ற தூதன் வாழும் கடவுளின் முத்திரையை கொண்டிருக்கின்றார் என்று 2 வசனத்திலே நாம் படிக்க கேட்டோம். ஜீவனுள்ள கடவுள் அல்லது வாழும் கடவுள் என்பது பொருள் செறிந்த ஒரு சொற்றொடர். அது சில ஆழமான உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஒன்று, புறஜாதிகளின் இறந்த கடவுளருக்கு அல்லது கைகளால் செய்யப்பட்ட கடவுளருக்கு அல்லது சிலைகளுக்கு மாற்றான வாழும் அல்லது உயிரோடு இருக்கும் கடவுள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏசாயா 44 அதிகாரம் 9 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் இதை விளக்கமாக நாம் படிக்கலாம். இரண்டாவது, கடவுள் உயிரோடு இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார் என்பது நமக்கு உற்சாகமூட்டுவதாய், நம்பிக்கை தருவதாய் அமைந்திருக்கின்றது. யோசுவா 3 அதிகாரம் 10 வசனத்தில் உயிருள்ள கடவுள் எவ்விதம் நம்மை ஊக்கப்படுத்துகின்றார் என விளக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, உயிருள்ள கடவுளில் மட்டுமே மனிதன் திருப்தி காணுகின்றான் அல்லது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பதை அவன் அடைகிறான். வேறு எந்த விதத்திலும் மனிதனால் திருப்தி பெறவே முடியாது. இதனை 42 சங்கீதம் 2 வசனத்தில் சங்கீதக்காரர் கூறுகின்றார். நான்காவதாக, திருமறையின் எழுத்தாளர்கள் வாழும் கடவுளை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் பாக்கியங்களை திருமறை முழுவதும் விளக்கி இருக்கின்றார்கள். ஐந்தாவது, வாழும் கடவுள் அல்லது ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருந்தால் எந்த அச்சுறுத்தல்களை கண்டும் நாம் கலங்க வேண்டியதில்லை என்பதை வலிமை கொண்ட அசீரியாவுக்கு முன்னே அஞ்சாமல் நிற்கும் சிறிய நாடாகிய யூதாவின் அனுபவத்திலிருந்து நாம் காணலாம். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 17 முதல் 37 வரை உள்ள பகுதியில் இதனை நாம் அறிந்து கொள்ளலாம். 5வது தூதர் 4 தூதரிடமும் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்கிறார். அது என்னவெனில் 2, 3 வசனங்களை பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். கடவுளின் ஊழியக்காரர்களை முத்திரையிடுவது பற்றி ஏற்கனவே தோன்றிய தூதர்களோடு அவர் கட்டளை கொடுக்கின்றார். கடவுளின் பணியாளர்கள் அல்லது விசுவாசிகளுக்கு முத்திரையிடப்பட்டு முடியும் வரை காற்றை
கட்டுப்படுத்தும்படி அவர் கட்டளை கொடுக்கிறார். யூத ரபிகளின் நூலாகிய ஏனோக்கில் நோவா பேழையை கட்டும் வரை தண்ணீரை கட்டுக்குள் வைத்திருக்கும்படி தண்ணீரின் தூதர்கள் கட்டளை இட்டதாக ஏனோக்கு 66 அதிகாரம் 1, 2 வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாபிலோனியர்களால் எருசலேம் சூறையாடப்பட்ட பொழுது எருசலேம் ஆலயத்தின் புனித பாத்திரங்கள் மறைத்து பாதுகாக்கப்படும் வரை தீப்பந்தங்களுடன் தூதர்கள் பாதுகாத்து நின்றதாக மற்றொரு யூத நூலான 2 பாரூக் 6 அதிகாரம் 4 வாக்கியம் கூறுகின்றது. ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழும் பொழுது துன்பங்களை கண்டோ, இயற்கையின் சீற்றங்களை கண்டோ, அல்லது இறுதி நாளில் நிகழ இருக்கும் பயங்கரங்களை குறித்தோ நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனெனில் அவரது பாதுகாப்பும் அவரது பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை இங்கே நாம் அறிகின்றோம். எனவே அவரது பிள்ளைகளாக அல்லது அவருக்கு ஏற்புடையோராக வாழ்வதையே கவனம் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். இறுதி நாள் விரைவில் வர இருக்கின்றது என்பதை தம்முடைய காட்சியின் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, இறுதி நாளில் தீய வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு பல்வேறு இன்னல்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு அவ்வப்போது வெளிப்படுத்துகின்றேன். ஆயினும் எத்தகைய துன்பங்கள் நேர்வதாக இருப்பினும் உம்முடைய மக்களாக, உமது பணியாளர்களாக, உமது விசுவாசிகளாக வாழ்கின்ற பொழுது நீர் அவர்களை பாதுகாக்கின்றேன். அவர்களுடைய நெற்றியில் முத்திரை இடும் வரை அவர்களை சேதப்படுத்தாமல் இருக்கும்படி நீர் உமது தூதர்களுக்கு கட்டளையிடுகின்றேன். இந்த நல்ல பாக்கியங்களை உணர்ந்து உமக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.